Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130 160 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலமாக இந்த இருதயம் இருக்க வேண்டும். இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உள்ளே இறங்க வேண்டும். இது நல்ல நிலமா இருந்தது என்றால் இந்த செழிப்பை குறித்த வார்த்தையில் உள்ளே பிரவேசித்து அது வேறு கொண்டு முளைத்து வளர்ந்து நாளடைவிலே அது 30 60 100 பலன் கொடுக்கும். ஆகவே எப்படி செழிப்பை கொண்டு வர்றதுன்னு பெரிய நம்ம முயற்சியில் இறங்க வேண்டியதில்லை. நாம் செய்கிற பெரிய முயற்சி என்ன? உள்ளத்தை பண்படுத்தி இந்த விதைக்கும்படியாக இந்த வசனமாகிய விதை உள்ளே செல்லும்படியாக அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தம் உள்ளவர்களா இருந்து அந்த வசனத்தை உள்ளத்துல வைக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய பெரிய வேலை. சரி, 30 60 100 என்று வெவ்வேறு விதமாக பலன் உண்டாகிறதாம். 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறது. நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் 1 30 இன்னும் 60 இன்னொன்று 100 பலன் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னத்தை குறிக்கிறது? சிலர் சொல்றாங்க இது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு விதைச்சா அது 30 மடங்கா 60 மடங்கா 100 மடங்கா வருதுன்னு இருக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமா நினைக்கிறேன். 100 மடங்குன்னு சொன்னா அது அவ்வளவு சரியா தெரியல, ஒருவேளை இருக்கலாம். பட் இப்படி சொல்றேன் பாருங்க, இது நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையான அர்த்தம் என்று தெரிகிறது. இருந்து 30 60 100 என்பது மடங்கு அல்ல, எத்தனை மடங்குங்கிறதல்ல. அது எப்படி எந்த அளவுக்கு அது பலன் தருகிறது. how much of your potential is reached. மேக்சிமம் பொட்டன்ஷியல் தான் 100ங்கிறது. மேக்சிமம் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணணும்னா எந்த அளவுக்கு விளைச்சலை தர முடியுமோ அந்த அளவுக்கு விளைச்சல் உண்டாயிடுச்சுன்னா அது 100ன்னு சொல்லலாம். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த விளைச்சல் உண்டாகணுமோ அந்த அளவுக்கு அது தரும் என்றால் அது 100 என்று சொல்லலாம். அப்ப அது 100 மடங்கு என்றல்ல, எந்த அளவுக்கு தர வேண்டுமோ அந்த அளவுக்கு அது தருகிறது. அது சிலருக்கு 30 60 100 என்று பல்வேறு விதங்களாக கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, திருப்போம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அதான் சொன்ன இல்லையா, பாவ காரியங்களை பாவ எண்ணங்களை மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை உள்ளத்துல விதைத்துக் கொண்டே இருந்தால் மாம்சீகமான ஒரு வாழ்க்கை அதுல இருந்து உண்டாகிறது. மாம்சீகமான எண்ணங்கள் உண்டாகிறது, மாம்சீகமான செயல்கள் உண்டாகிறது, தோல்வியான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை இருப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இங்கேயும் பாருங்க, இந்த விதைப்பு அறுப்பு தான் இங்கேயும் சப்ஜெக்ட். சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப விதைப்பு அறுப்புல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விதைக்கிறோம், விதைச்ச உடனே அடுத்த நாள்லயே முளை கிளம்பி அடுத்த நாள்லயே விளைஞ்சு அடுத்த நாள்லயே கனி கொடுந்து அடுத்த நாளே நம்ம சாப்பிட்டுறது இல்ல. விளைத்தால் அது வெகு நாட்களுக்கு பிறகு நமக்கு அது பலனை தர ஆரம்பிக்கிறது. விதைத்து கொண்டே இருக்கிறோம், இங்க கொஞ்சம் விதைக்கிறோம், அங்க கொஞ்சம் விதைக்கிறோம், இதை பண்றோம், அதை விதைக்கிறோம், இதை விதைக்கிறோம். இப்படியே நாளுக்கு நாள் விதைச்சு 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 பிறகு அது பலன் கொடுக்கும் போது இன்றைக்கு இதுவும் அடுத்தது அதுவும் அதுக்கு பிறகு இதுவும் இந்த பக்கம் அதுவும் இந்த பக்கம் இதுவுமாக பல விதங்களிலே நமக்கு பலன் உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விதைச்ச உடனே பலன் உண்டாகிறது இல்ல, ஏற்ற காலத்திலே அறுப்பு உண்டாகிறது. ஏற்ற காலம், எல்லாரும் மறுபடியும் சொல்லி ஏற்ற காலம். நிறைய பேருக்கு அந்த ஏற்ற காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு மரத்தை பார்த்தாராம், ஒரு என்னமோ சைனாக்கார மரம் போல இருக்கு, எங்கேயோ அதை கண்டிருக்கிறார் பாருங்க. அவங்க சொல்றாங்க, அதை விதைத்து முதல் வருஷம் தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணி வேலை எல்லாம் பண்ணா ஒண்ணுமே வெளியே வராதான்,
அந்த முளை கிளம்புனதாவே தெரியாதான். 2வது வருஷமும் தண்ணியை ஊத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா, உரம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். 3ஆம் வருஷம் அதே, 4ஆம் வருஷமும் அதே, 5ஆம் வருஷமும் அதே பண்ணணும், 6ஆம் வருஷம் 7ஆம் வருஷம் வரைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியாதான், இது என்ன இருக்குதா செத்துதா போச்சா வந்தா ஒண்ணும் தெரியாதான். 8ஆம் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 11 அடிக்கு வளர்ந்து நிக்குமா. நான் கேட்கிறேன், அந்த 11 அடி வளர்ச்சியை பார்த்துட்டு 8வது வருஷம் வந்து பாக்குறவன் என்ன நினைப்பான், அடே அப்பா இந்த வருஷம் தான் பார்த்தேன் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சுன்னு. நான் கேட்கிறேன், ஒரு வருஷத்துலயே வளர்ந்தது? அது சரியா விதைச்சவனுக்கு தான் தெரியும் இது 8 வருஷம் எடுத்திருக்குதுன்னு, இல்லைங்களா? 8 வருஷம் எடுத்திருக்குதுங்கிறது விதைச்ச ஆளுக்கு தான் தெரியும். அவனை கேட்ட சொல்லுவான், அப்பா 8 வருஷத்துக்கு முன்னால போட்டேன், 7 வருஷமா இதுல வேலை செஞ்சு இதை தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணிருக்கிறேன், 8ஆம் வருஷத்துல அமோகமா வளருது, 11 அடி நீளத்துக்கு இது வளர்ந்து நிற்கிறது என்று அவன் சொல்லுவான் பாருங்க. ஆகவே இந்த விதைப்பு அறுப்புங்கிறது இப்படிதான் நடக்கிறது. இதற்கு தசம பாகத்துக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், தசம பாகம் என்பது தேவன் நமக்கு ஒரு விதையை போல கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே வருங்காலத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, வருங்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்திலே செழிப்படைய செய்யும்படியாக, போக 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 படிப்படியாக வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு சிம்பிள் மெத்தட் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் வச்சிருக்காரு, எல்லாரும் செய்யலாம். அதை இன்னைக்கு இல்லைங்க எனக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லைங்க, எனக்கு அவ்வளவு பெரிய இது இல்லைங்க, என் கையில அவ்வளவு பெரிய காசு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவ்வளவு செழிப்பா கர்த்தர் சொல்றாரு, நீ இதுல ஆரம்பி, நான் உனக்கு ஐடியா சொல்லி தர்றேன். இதுல ஆரம்பி. எதுல ஆரம்பி? தசம பாகம் என்று சொன்னால் உன்னுடைய வருமானத்தில 10%. இதை எடுத்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு உனக்கு காண்பிக்கிறேன். செழிப்பு உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் வருமானத்திலிருந்து 10% எடுத்து, உன்னுடைய வருமானம் இப்ப இருக்கிறதுல 10 ரூபா இருந்தா கூட சரி, அதுல இருந்து ஒரு 10% எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லி தர்றேன். இதிலிருந்து ஒரு பெருக்கத்தை படிப்படியாக உனக்கு உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ரொம்ப அவசியமா கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தான் நம்ம அதை பண்ணலாம். சபைக்கு யாரும் அந்த சரியா சில நேரத்தில் போதிக்காதனால தான் என்ன பண்றாங்க, 25% பேர் தான் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆகவே சபையின் ஊழியங்கள், உலகளாவிய சபையில ஊழியங்கள்லாம் 25% பேர் உடைய தசமபாகங்களை கொண்டுதான் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு, அது பாருங்க, நான் சொல்லுகிறேன், இது ஜனங்களுக்கு தான் பாதிப்பு. 75% பேர் அப்ப எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவ்வளவு ஆசீர்வாதமாக அவர்கள் இல்லை. அவருடைய வாழ்க்கை இன்றைக்கெல்லாம் போய் அவங்க கூச்சல் போடலாம், அல்லேலியாங்கலாம், ஆமேன்லாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு செழிப்பையும் ஒரு நிறைவையும் பெற முடியாது. சும்மா வெறும் கூச்சல் தானே ஒழிய ஒரு செழிப்பு நிறைவு அங்க இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு செழிப்படைவதற்கு ஒரு மெத்தடை வச்சிருக்காரு. அந்த மெத்தடை கம்ப்ளீட்டா புறக்கணிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த மெத்தட் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, இது ஷூர் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். இதுல உனக்கு நஷ்டமே ஏற்படாது. நான் உனக்கு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உனக்கு சாப்பாடு இல்லாம விடணும்னு சொல்ல நானே. அவர் சொல்றாரு, 10% உனக்கு இருக்கிறதுல 10% வச்சு ஆரம்பி. நீ ஆரம்பிச்சு இதை விதையை போல எண்ணி உன்னுடைய மனசுல விதையை போல நினைத்தால் என்ன ஆகுன்னு பின்னால உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அமெரிக்காவில் சில வியாபாரிகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்க, பெரிய பிரபலமான ஆட்கள். அவர்கள் எல்லாம் சாதாரணமாக ரொம்ப கஷ்டத்துல ஆரம்பிச்சு இன்றைக்கு அவர்களை பற்றி வாசிக்கிறேன், 90% கொடுக்குறாரு அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்றாங்க. கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு அவரு. 90% கொடுக்குறாரு. அந்த 10% எத்தனையோ கோடி, 100கணக்கான கோடி அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அவரு. 90% கொடுக்கிறாரு. இதை நாம் கேட்கும் போது சில விசுவாசிங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கும் அவ்வளவு கொடுத்தீங்கன்னா நான் 90% கொடுத்துட்றேன் ஆண்டவரே. முதல்ல 10% ஆரம்பிக்கணும். அந்த ஆளை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, நீ இன்னைக்கு 11 அடி மரத்தை பாக்குற, இத்தனை $1 மில்லியன் நான் வச்சிருக்கிறத பாக்குற, இது எப்படி வந்தது? இது நான் எடுத்த எடுப்புல நான் 90% கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இருந்தது? அப்படி ஒண்ணும் கிடையாது. நானே கஷ்டத்துல இருந்தேன், சாப்பாடு இல்லாம இருந்தேன், வழி இல்லாம இருந்தேன், ஒண்ணும் இல்லாம இருந்தேன். எல்லாரும் இதே கதையை தான் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு கேட்ட ஆளுகள்லாம் இதான் சொல்றாங்க. ஓரல் ராபர்ட்ஸை கேட்டீங்கன்னா அதான் சொல்றாரு, வியாதி இல்ல, டிபி டியூபர்குலோசிஸ் நோய் இல்ல, அந்த காலத்துல சரியா அதுக்கு மருந்து கிடையாது, சாகரத்துக்கு கிடந்தார் மனுஷன். எல்லாம் சொல்றாங்க நீ சாவான் பையன், அவ்வளவுதான். இயேசு அவரை குணமாக்குகிறாரு. காலில் ஷூ வாங்கி போடுறது கூட ஷூ இல்லாத அளவுக்கு தரித்திரமான ஒரு குடும்பத்துல பிறந்தவர்.
கடைசியில 60ஆம் ஆண்டுகள் கடைசியில பாத்தீங்கன்னா அன்றைக்கு $500 மில்லியன் அளவுக்கு ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு பெரிய யூனிவர்சிட்டி கட்டினாரு. சொல்றாரு, நான் பிலிப்ஸ் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு என்ரோல் ஆகி எனக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கேன். ஒரு சின்ன சர்ச்சில் ஜனங்களும் தரித்திரத்துல இருக்கிறாங்க, நானும் தரித்திரத்துல இருக்கிறேன். அதனால எனக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாம சேர்ந்துட்டு பிறகு வேணான்னு விட்டுட்டேன் படிப்பேன். காலேஜ் படிப்பை முடிக்க முடியாத ஒரு ஆள் ஒரு காலேஜே கட்டி யூனிவர்சிட்டியே கட்டி ஒரு நிருபர் கேட்கிறாரு, நீங்க PhD படிச்சிருக்கீங்களான்னு. அவர் சொல்றாரு, எங்கிட்ட 250 பேர் PhD படிச்சவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்ன வந்து PhD படிச்சான்னு கேட்காத. ஏன் PhD அதுதான். PhD படிச்சாலே 250 பேர் நான் சம்பளம் கொடுக்குறேன், வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி கட்டி வச்சிருக்கேன், என்ன பார்த்து PhD படிச்சான்னு கேட்கறியாங்க. பாருங்கள், எல்லாம் அங்கதான் ஆரம்பிச்சாங்க. நீங்க 90% கொடுத்த ஆளை பார்த்துட்டு நானும் 90% கொடுக்குற ஆண்டவரே எனக்கு அவ்வளவு கொடுத்தீர் நான் கொடுக்குறேன், அவரை போல கொடுத்தீங்கன்னா நான் அவரை போல கொடுக்குறேன். அவர் எப்படி அங்க வந்தார் என்பது ஆராய வேண்டும். 11 அடி திடீர்னு வளர்ந்துடல. இன்னைக்கு அவரை பார்த்துட்டு இப்படி வந்துட்டாருன்னு யோசிக்க கூடாது. அவர் எங்க ஆரம்பித்தார்னு பார்க்கணும். எங்க ஆரம்பித்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையெல்லாம் வாஸ்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. போய் ஆரம்பத்தை பார்த்தா ஆரம்பம் அங்க கஷ்டம், ஆரம்பம் அங்க பிரச்சனை, ஆரம்பம் அங்க மொழி போற நிலையில இருந்த ஒரு வாழ்க்கை, ஆரம்பம் தரித்திரத்தில் இருந்தது, ஒன்றுமில்லாமல் இருந்தது. அது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. தரித்திரம் ஒன்னும் பெருசா கடவுள் ஒரு பெரிய ஈவா அனுப்ப வேண்டியதில்லை நமக்கு. தரித்திரம் இந்த உலகத்துல கிடக்குது. இங்க சும்மா இருந்தாலே போதும் தரித்திரம் வந்து பிடிச்சுக்குமா சொல்லி, சோம்பேறி கையை கட்டிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தா தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வந்து அப்படியே பிடிச்சிருக்கும், மாட்டிக்குவான். அவ்வளவுதான். இல்ல இது ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. டெய்லி தூங்கி தூங்கி பாருங்க, கை கட்டி தூங்கி தூங்கி பார்த்துட்டு எந்திரிச்சு சாப்பிட்டு திருப்பியும் படுத்து தூங்கி பார்த்தாலும் தரித்திரம் வந்துடும். இதுக்கு ஒண்ணு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கேட்க வேண்டியதில்லை தரித்திரத்தை. இதுக்கு வசனத்தை விசுவாசிக்க வேண்டியதில்லை. அப்ப தரித்திரம் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கு. தரித்திரம் எங்க பார்த்தாலும் கிடக்குது. இந்த உலகம் தரித்திர உலகம். ஒரு மனுஷன் தரித்திரத்துல இருக்காருன்னா அது ஆச்சரியமே கிடையாது. எல்லாம் அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. தரித்திரம் தான் இதனுடைய பிரின்சிபல். ஆனா ஆண்டவர் செழிப்பின் தேவன், அவர் செழிப்பு உண்டாக்குகிற தேவன். அவர் சொல்றாரு, தரித்திரத்துல கிடக்காத, இந்த வசனத்தை எடுத்து உன்னுடைய உள்ளத்துல வை. உன்னுடைய உள்ளத்துல வைத்தினா இது விதையை போல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு அதன்படி நீ செயல்பட்டால், இந்த தசம பாகத்தை குறித்த வசனம் உனக்கு உள்ள போய் அது செயல்பட ஆரம்பித்தால் என்ன ஆரம்பிக்கும்? இது பலன் தர ஆரம்பிக்கும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலனை நாம் காண்போம். இந்த ஆளுங்கெல்லாம் அப்படி ஆரம்பிச்சுதான் அமோகமா பெருகி அப்புறம் இப்ப 90% கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. 90% சந்தோஷமா கொடுத்துட்டு மீதி இருக்கிற கோடிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இருக்கீங்களா? ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு பாட்டு ஆங்கிலத்தில் உண்டு, அந்த காலத்தில் நான் கூட பாடியிருக்கேன். You got to keep on casting your bread upon water. You got to keep on casting your bread upon the water, so it's going to come back on every wave. அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அப்பொழுது ஒரு அலை சமுத்திரத்தில் போய் தண்ணீர்ல போட்டா ஒவ்வொரு அலை திரும்பி வரும்போதும் ஏதாவது வருமா? அப்படி அந்த பாட்டு எழுதி இருக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இப்ப அந்த வார்த்தையை மாத்தணும் இருக்கிறேன். பாட்டு நிறைய பேர் தப்பா எழுதிடுறாங்க. அதாவது ஒவ்வொரு அலையிலையும் திருப்பி வரும். ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டினா ஒவ்வொரு அலையிலையும் திருப்பி வரும் இருக்கு. ஒவ்வொரு அலையிலையும் திருப்பி வரும் நினைச்சா நம்ம என்ன பண்றோம்? அப்பதான் தப்பான சில எண்ணங்கள் உண்டாயிடுது செழிப்பை பற்றி. நாம கொடுத்த உடனே என்னமோ நம்ம உண்டாக போகுது என்று சொல்லி அப்படிப்பட்ட சில எண்ணங்கள்லாம் உண்டாயிடுது. சில ஏமாற்றங்கள்லாம் சிலருக்கு உண்டாகிறது. பாருங்க, ஒவ்வொரு அலையிலையும் திருப்பி வரணும்னா ஒரு மனுஷன் அங்க நின்று எவ்வளோ நாளா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு அலையிலையும் ஏதாவது வரும். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு, எல்லாரும் சொல்லுங்க, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எல்லாரும் சொல்லுவோம், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்ப தசமபாகம் கொடுக்கிறதுங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தின் நல்வாழ்வை, பொருளாதார உயர்வையும் நல்வாழ்வையும் நிறைவையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இட் இஸ் an investment for the future. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுறது? கொடுக்கிறோம், அப்புறம் அதே பழக்கம் ஆயிடுது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
இப்படிதான் அந்த ஆளுகள்லாம் ஆரம்பிச்சாங்க, 10% கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாக்கோபு பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போனோடனே வழியில உட்காந்துக்கிட்டு பெரிய தரிசனத்தை காண்றான். உடனே ஒரு வாக்கு தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவனுக்கு தசம்பாகலாம் ஏற்கனவே தெரியுது. அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் வாழ்க்கைய, ஓடி வந்துட்டேன், இனிமேதான் சம்பாதிக்க போறேன். நான் சம்பாதிச்ச உடனே ஒரு காரியம் கரெக்டா பண்ணுவேன், 10ல் 1 பங்கு கரெக்டா நான் உமக்கு தந்து உமக்கு கனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிக்கிறான் பாருங்க. எல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். கஷ்டம், கிரைசிஸ் நேரத்துல, ஒரு பிரச்சனை நேரத்துல, ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனம் ஏற்படுகிறது. அன்றைக்கு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அடுத்த நாள் அவன் பெரிய செழிப்பாயிட்டாங்க? கிடையாது. அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பான்றது எத்தனையோ வருஷம் அப்படியே போய் 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 அப்படி பில்டப் ஆகி திரும்ப அவங்க தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் போது 2 பரிவாரங்களா எல்லாத்தையும் பிரிக்கிறாங்கன்னா அவ்வளவு சேர்ந்து போச்சு சொத்து. இருக்கீங்களா? அன்னைக்கு பண்ண ஒரு டிசிஷன், அன்னைக்கு எடுத்த ஒரு தீர்மானம், நான் பண்ண போறேன், எடுக்கிறோம், கொடுக்கிறோம், இந்த மாசம் கொடுக்கிறோம், அடுத்த மாசம் கொடுக்குறோம், இப்படியே பழக்கம் ஆயிடுது. ஒரு 2 வருஷம் போனோம்னா ரொம்ப பழக்கம் ஆயிடுது. இது கொடுக்காம இருக்க முடியாதுங்கிற ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. நம்முடைய இருதயம் அதுல சந்தோஷப்படுகிறது, அதை செய்யணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் நமக்குள்ள உண்டாகி விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, சிலர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான் வந்தாங்க பாருங்க. 10% கொடுத்திருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் திருப்பி வர்றதை பாக்குறாங்க. அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பான்றது ரொம்ப உண்மையா இருக்குது. அப்படியே வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்கும் போது அப்படியே பெருகும் போது, சரி நான் இன்னும் 15% கொடுக்க போறேன், இன்னும் 20% கொடுக்க போறேன், 25% கொடுக்குறேன், இப்படி ஆரம்பிச்சு போய் 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 இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃப்ளோ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஃப்ளோ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டினா என்னன்னா, ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது, ட்ரெயின் எடுக்கும் போது ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கிறாங்க, அது கொரக்கு முறகுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பிரசவ வேதனை படுற மாதிரி ஆரம்பிக்குது. மல்லமா போட்டு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி லேசா அப்படி நகருது. ட்ரெயின் நகர்ந்து கொஞ்சம் அப்படியே போகுது. அன்னைக்கு பண்ணு ஸ்டேஷன்ல பாத்துட்டு இருந்த பாருங்க, ஒரு ஆளு ட்ரெயின் கிளம்பிடுச்சு, இவர் ஓடி போய் விரட்டி அடிச்சு பிளாட்ஃபார்ம் போறதுக்குள்ள ஏறிட்டாரு. போய் எப்போ வேணா பிடிச்சிக்கலாம் போல இருக்கு ட்ரெயினை, ஓடி போய் அந்த அளவுல போகுது. அது அவ்வளவு மெல்லமா நகர்ந்துகிட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் தூரம் போய் பாத்தீங்கன்னா அதே ட்ரெயின் ஏகப்பட்ட வேகத்துல போயிட்டு இருக்கும். 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்துல கூட அது போயிட்டு இருக்கும். போக 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 ஸ்பீட் கெயின் பண்ணுது பாருங்க. அவ்வளவு ஸ்பீட் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடு போயிட்டு இருக்கும் போது என்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பிரேக் அடிச்சா கூட அது நிக்கிறதுக்கு பல மைல்கள் எடுக்குன்றாங்க. அப்படியே போயிட்டே இருக்குமா, சறுக்கிக்கிட்டே அந்த தண்டவாளத்துல அப்படியே சறுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்குன்றான். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மொமெண்டம். ஆங்கிலத்துல மொமெண்டம் என்று சொல்றாங்க. ஸ்பீடை கெயின் பண்ணியாச்சு, பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, திடீர்னு நிறுத்த முடியாது. பிரேக் போட்டாலும் சரி, என்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணாலும் சரி, அது பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். எத்தனையோ மைல்கள் போய் தான் நிக்கிறாங்க. பிளேன்ல கூட சொல்றாங்க, ஏரோப்ளேன் பறக்கும் போது 35,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளேனு ஒருவேளை இன்ஜின் எல்லாம் வேலை செய்யாம போயிட்டா கூட அதை சரியான விதத்துல இயக்குனா எத்தனையோ மைல் அப்படியே கிளைட் பண்ணிட்டே வரும்ன்றாங்க. அப்படியே கொண்டு போய் இறக்கிடலான்றாங்க. கிட்ட ஏதாவது ஏர்போர்ட் சில மைல் தூரத்துல தான் அப்படியே கொண்டு போய் இன்ஜின் வேலை செய்யாமலே கொண்டு போய் இறக்கிடலான்றாங்க, சரியான விதத்தில் அதை இயக்குனால். அந்த அளவுக்கு அந்த மொமெண்டம். செழிப்பும் அப்படிதான். இருக்கீங்களா? இப்ப ரொம்ப கஷ்டமா தெரியுது. இப்ப வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனையா தெரியுது. சிலர் சொல்றது மாதிரி கைக்கும் வாய்க்கும் இருக்குது. ஒரு சம்பாதிச்சா 20ஆம் தேதி வரைக்கும் தான் வருது. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அநேகருக்கு இருக்குது பாருங்க. இன்னைக்கு இதுல என்ன இவரு நானே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாருன்னு அநேகர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் ஏதோ மேஜிக்கை பற்றி பேசல, வாழ்க்கையின் ஒரு நிச்சயமான காரியத்தை பற்றி சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஏதோ இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 100 ரூபா உங்களுக்கு அப்படி சொல்லல. நான் சொல்லுகிறேன், விதைப்பு இது. கண்ணீரோடு விதைக்கிறார்கள், கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள். நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து தசமமாக கொடுப்போம். தீர்மானம் பண்ணும் போது அநேகருக்கு அந்த 10% கொடுக்கவே முடியாத நிலையில இருக்கிறாங்க. இந்த 10% இல்ல, இன்னும் இதை விட டபுளா கையில கிடைச்சாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த நிலையில இருக்கும்போது, இல்லாமையில இருக்கும்போது, இந்த 10% நான் பிரிந்து இருக்க முடியாதுன்ற அந்த நிலையில இருக்கும்போது அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கென்று விதையை விதைக்கிறார்கள், அஸ்திபாரம் போடுகிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, அதுக்கு தான் அந்த ட்ரெயின் கதை சொன்னேன். ஏன்னா கிளம்பும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்புது. ஏன்னா நின்றுட்டு இருக்க ட்ரெயினை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். இருக்கீங்களா? நின்றுட்டு இருக்க ட்ரெயினை எடுத்த உடனே 100 மைல் வேகத்துல தர்றன்னு கிளம்ப முடியாது. அது கறக்க முறக்குன்னு போட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இடிச்சு இடிச்சு அப்படியே மல்லமா போய் அப்படியே போய் 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 அப்படியே ஸ்பீடு அப்படியே இதாகுது. டேக் ஆஃப் ஸ்பீடு கிட்ட போயிடுது பாருங்க. அது போலதான் கொடுத்தது பழக்கமே இல்லை, தசமமானம் கொடுத்ததே இல்லைன்றால கொடுக்க வைக்கிறது அப்படிதான் இருக்குது. ஏனென்று சொன்னா அவங்களே இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க.
இப்ப குடுனா அவங்க என்ன பண்ணணும், அந்த இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவு சக்தியும் போட்டு ஒன்னா போட்டு அத்தனை பெட்டியும் சேர்த்து இழுக்கிறது போல நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது, நிறைய ஒரு பெரிய தீர்மானமும் உறுதியும் எல்லாம் தேவைப்படுகிறது. எல்லாத்தையும் கிளப்பி எடுத்து இந்த இன்ஜின் எப்படியாவது மூவ் பண்ணி லேசா அப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் பிளாட்ஃபார்மை தாண்டி போய் ஸ்பீடை கெயின் பண்ணி 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 பழக்கம் ஆயி கொடுத்து 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 மாச கணக்குல வருஷ கணக்குல கொடுத்து 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 பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல பாப்பீங்க இது 100 மைல் வேகத்துல நிறுத்தவே முடியாது. ஃப்ளோ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஒண்ணு மேல ஒண்ணு பிறண்டு அடிச்சிட்டு ஓடி வந்து உங்களை வந்து நிரப்பும் என்று சொல்லி இருக்கிறது. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? ஒரு இமோஷனல் காரியத்தை சொல்லல, நான் ஏதோ இமோஷனலா கொடுங்க அப்படிலாம் சொல்லல. அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வசனம் உள்ள செல்ல வேண்டும். உள்ளத்துல இதை பற்றி ஒரு பெரிய அறிவு உண்டாக வேண்டும். இதை விசுவாசிக்க வேண்டும். அதன் விளைவாக எனக்கு என்ன ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில இதை ஒரு பிரின்சிபலா இன்னைக்கு இதை கொடுத்துட்டேன்னு நான் சாப்பிட முடியாதுன்ற நிலையில இருந்தா கூட சரி, நான் கொடுக்க போகிறேன். தேவனுடைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் காண போகிறேன். சரியான வாழ்க்கை முறையை நான் அமுல்படுத்த போகிறேன், என் வாழ்க்கையில கொண்டு வர போகிறேன். இனிமே அப்படி வாழ போகிறது இல்லைன்னு ஒரு டஃப் டிசிஷன் பாருங்க. இது ஒரு கஷ்டமான ஒரு தீர்மானம் அநேகருக்கு. இது வந்து ஒரு லேசான காரியம் கிடையாது பாருங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டத்தை, அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த என்ஜினை கஷ்டப்பட்டு கிளப்பி வண்டியை இழுத்து கொண்டு போய் அப்படியே ஸ்பீடு கெயின் பண்ற மாதிரி கெயின் பண்ணுது பாருங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்பீட்லயே போயிடும். அப்புறம் வந்து செழிப்புங்கிறது ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி என்கிற ஒரு புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருது. அதுல சிக்கி அந்த காத்திலே அடிச்சுட்டு போயிடும். அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலும் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில செழிப்பு உண்டாகிவிடும்.